ரெட்மி மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஆஃப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து டச் பண்ணி யூஸ் பண்றப்போ ஆன்ல தான் வந்து இருக்கும். பட் டச் பண்ணாம நம்ம ஏதாச்சும் வந்து யூஸ் பண்றோம், ஏதாச்சும் வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறப்போ மொபைல்ல, அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி ஆஃப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, அத எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் டச் பண்ணாத டைமில் அந்த செகண்ட் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆனில் இருக்கும். பட் டச் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செகண்ட் இதில் செலக்ட் ஆகிருக்குதோ அந்த செகண்ட் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதிக டைம் நீங்கள் வந்து வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 15, 30, 1 நிமிட், 2 நிமிட், 5 நிமிட், 10 நிமிட் வரைக்கும் வந்து இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வந்து வச்சிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 நிமிட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக 5 நிமிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆன்லேயே வந்து இருக்கும். நீங்கள் டச் பண்ணனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் இருக்கும். இதே வந்து 1 நிமிட் வைக்கிறீங்கன்னா 1 நிமிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க. உங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே வந்து இருக்கும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக ரெட்மி மொபைலில் இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடிய இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.